விடுதலை புலிகளின் தலைவர் மீது குற்றம் சாட்டினீர்கள். அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு கூட உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் காப்பாற்றவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இப்போது பலமாக இருக்கின்றது. இவ்வாறான ஏற்பாடுகள் தீவிரமடைந்த போது கருணாவோடு மிக நெருக்கமாக இருந்த நிலாவினி உட்பட்ட 4வரும் குடும்பிமலை பகுதியிலே இருந்த கருணாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். தங்க வைக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் திடீரென்று அதே குறிப்பிட்ட தினத்திலே புலிவாந்தகள் பெண்டுகள் சேனை 4ஆம் முச்சந்தி ஊடாக 12/4/2004 மாலை 4:30 மணி அளவில் கொழும்பு பிரதான வீதியை சென்றடைகின்றார்கள். கொழும்பு பிரதான வீதியை சென்றடைந்தவர்களை வரவேற்பதற்காகவும் பாதுகாப்பு அளித்து அழைத்துச் செல்வதற்காகவும் இராணுவ பாதுகாப்புடன் அன்றைய கால பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும் புள்ளியாக இருந்த அலிசாயிர் மௌலானா அவர்கள் காத்திருக்கின்றார். குறித்த 4வரும் அவர்களோடு இணைந்து பேச்சாளர் வரதன் உட்பட 15 பேர் ஒன்றாக இணைகின்றார்கள். இந்த 4வர் தனியாக செல்லுகிறார்கள். வரதனோடு ஏனையவர்கள் மற்ற வழியால் வருகின்றார்கள். எல்லோருமாக இணைந்து 15 பேர் கொழும்புக்கு செல்கின்றார்கள். 3 நாட்கள் அவர்கள் அழைத்து சென்றவர்கள் கில்டன் ஹோட்டலிலே தடபுடலாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 15/4/2004 காலப்பகுதியிலே கில்டன் ஹோட்டலில் இருந்து அழைத்து வரப்படுகின்றவர்கள் தனியார் வீடு ஒன்றிலே தங்க வைக்கப்படுகிறார்கள். தனியார் வீட்டிலே தங்க வைக்கப்பட்ட அதே நாளில் மாலையிலே 15/4/2004 அன்று கருணாவினுடைய மனைவி பிள்ளைகளுடன் வந்திறங்குகின்றார். அந்த வீடு கருணாவினுடைய மனைவியின் கட்டுப்பாட்டுக்கு செல்லுகின்றது. கருணாவின் மனைவி இடுகின்ற கட்டளையைத்தான் அங்கிருந்தவர்கள் பின்பற்ற வேண்டி இருக்கின்றது. நிலாவினி உட்பட்ட ஏனையவர்கள் அங்கு வரதனும் அங்கு இருக்கின்றார். கருணா கூட கருணாவின் மனைவி வந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டதாக நிலாவினி ஊடக சந்திப்பிலே குறிப்பிடுகின்றார். வளமையாக கருணாவுக்கும் நிலாவினி உட்பட்ட 4 பெண்கள், அதாவது நிலாவினியும் கருணாவுக்கும் இடையிலான நெருக்கம் அல்லது தொடர்பு உரையாடல்கள் கொழும்புக்கு சென்ற பின்னரும் ஓரளவு இருந்தது. கருணாவின் மனைவி வந்த பின்னர் ஒட்டுமொத்தமாக இந்த தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது. நிலாவினி தனிமைப்படுத்தப்படுகின்றார். ஏனைய 3 போராளிகளும் தனிமையில் வாடுகிறார்கள். இராணுவ புலனாய்வாளர்கள் வருகிறார்கள். இராணுவ புலனாய்வு பிரிவினருடைய தொடர்புகள் அல்லது அவர்களுடைய வளமைக்கு மாறான ஈடுபாடு அதிகரிக்கின்றது. 18/4/2004 காலப்பகுதியில் முடியாது என்கின்ற சூழ்நிலையில் கருணாவினுடைய தொடர்பிலிருந்து வன்னி தொடர்பை ஏற்படுத்துகிறார் நிலாவினி. அதன் பின்னர் 12/4/2004 கருணாவோடு ஒன்றாக சென்று 15/4/2004 பகுதியில் தனியாக வீடு எடுத்து செல்கின்றார்கள். அன்று கருணாவினுடைய மனைவி அன்று மாலை வருகின்றார். அன்று அதாவது 15/4/2004 மாலை நேரத்தின் பின்னர் கருணாவை சந்திப்பதை அல்லது தொடர்பு கொள்வதை முடியாமல் நிலாவினி தவிக்கின்றார். நிலாவினி அந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார். கருணாவை இரவில் சந்திப்பதற்கு மனைவி விடமாட்டார், பகலில் சந்திப்பதற்கு இராணுவ புலனாய்வாளர்கள் விடமாட்டார். இது தொடர்பில் கருணாதான் வெளிப்படையாக கூற வேண்டும். இது நிலாவினி கூறிய ஊடகங்களுக்கு கூறிய கருத்து. சிலவேளை நிலாவினி வேறு ஏதாவது ஒரு கருத்தையும் கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.